ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவு நான் பகவத்கீதையிலேருந்து ஒரு கருத்தை ஸ்லோகம் 27 சொல்கிறேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிறந்தவன் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் இறப்புங்கிறது ஒன்று உண்டு. இறந்தவன் மீண்டும் 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 தொடர்ந்து பிறந்துக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த பிறப்பு என்பது அவர்கள் செய்த செயல்களுக்கு தக்கவாறு, அவர்கள் செய்த கர்மாக்களுக்கு தக்கவாறு அவர்களுடைய மறுபிறவி அமையும் என்று சொல்லியிருக்காங்க. இதில் எதை கடுமையான விஷயங்களாக வலியுறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், போர் பண்ணுதல், நாட்டினுடைய சமுதாயத்தினுடைய சட்டம் ஒழுங்கை மீறுதல், கொலை செய்தல் போன்ற கடுமையான விஷயங்களுக்கு அடுத்த பிறவியை பற்றி, அவர்களுடைய கர்மாவை பற்றி சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக நாம் மறுபிறவி எடுப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாக்களுக்கு தகுந்தவாறு. இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இது பகவத்கீதையில் 27வது ஸ்லோகமாக வந்திருக்கு. 27வது ஸ்லோகம் பகவத்கீதையிலேருந்து சொல்லியிருக்கேன். இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு லைக்கும் ஷேரும் கொடுக்கணும். நன்றி.